வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு ஆண்களுக்கு அடிமை ஆடுகளுக்கு அடிமை அப்படின்னா நாம் அடிமையாக தான் இருக்கணும். நாம் முதல்ல வெளியே வரணும், நம்ம பிள்ளைகளை முதல்ல கூட்டிகிட்டு வரணும் வெளியே. நம்மளுடைய உரிமைகளை நம்மளுடைய கடமைகளை நாம தான் வந்து வென்றெடுக்கணும். அதுக்கு நம்மளுடைய வரலாறு இருக்குது. தோழர்களே, அருமையான ஒரு ஆதர்சங்க கருத்தரங்க நிகழ்ச்சி நடத்திருக்கணும்னா, இந்த விழாவுக்கு தலைமையேற்றிருக்கின்ற அருமை தோழர் மல்லிகாவாஸ் அவர்களே, நமக்கு முன்னாடி பேசியிருக்கின்ற நகரமன்ற தலைவர் ஜானகி அவர்களே, ஜீவா தோழர் அவர்களே, எனக்கு பின்னால் பேச இருக்கின்ற நதி அவர்களே, கிளை வாரியாக ஒன்றிய வாரியாக வந்திருக்கின்ற ஈரோடு வடக்கு மாவட்டத்திலிருந்து பெண்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி பெண்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 100வது ஆண்டு நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் நம்மளுடைய பங்கு அப்படிங்கிறது பெரும்பாலான அளவுக்கு பங்கு உண்டு. ஏன்னா நம்மளுடைய தோழர்கள், நமக்கு முன்னோர்கள் இருந்த வழிகாட்டுதல், அவர்களுடைய நினைவாகத்தான் நம்ம மார்ச் 8 மகளிர் தினமாக கொண்டாடுறோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தோழர்கள் நிறையா பேர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆணுக்கு நிகரான பல போராட்டங்களோடு செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம கட்சி தோழர்களெல்லாம் கூட ஒரு காலத்தில் தடை சட்ட போது நம்மளுடைய கட்சி பெண்கள் தான் அவர்களெல்லாம் காப்பாற்றி அவர்களுள்ளே இருக்கின்ற சிறைகள் அடைக்கப்பட்டு இருக்கிற போது அவர்களெல்லாம் வெளியே கொண்டு வந்ததற்கு, அவர்கள் வெளியே வந்த பிறகு அவர்களோடு நம்மளுடைய தோழர்களும் பெண் தோழர்களும் சிறையில் இருக்கிறார்கள். அப்படி அவர்களெல்லாம் வெளியே வந்து நம்ம கோவை மாவட்டத்தில் பார்வதி உன்னகிருஷ்ணன் அவர்கள், அந்த மாதிரி நிறைய தோழர்கள், மாணவர் மன்றத்திலிருந்து, இளைஞர் மன்றத்திலிருந்து, விவசாய சங்கத்திலிருந்து, தொழிலாளர் சங்கத்திலிருந்து பெண்கள் நிறையா நிகழ்ச்சிகள் நடத்தி அவர்களெல்லாம் உயிர் நீத்திருக்கின்ற தோழர்களுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அவர்களுடைய வரலாறு அப்படிங்கிறது நாம் மீண்டும் மீண்டும் நம்மளுடைய வாரிசுகளிலிருந்து, இன்றைக்கு மாணவர்களிலிருந்து, இளைஞர்களிலிருந்து நாம் தான் கொண்டு போகணும். நாமளே வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு ஆண்களுக்கு அடிமை ஆடுகளுக்கு அடிமை அப்படின்னா நாம் அடிமையாக தான் இருக்கணும். நாம் முதல்ல வெளியே வரணும், நம்ம பிள்ளைகளை முதல்ல கூட்டிகிட்டு வரணும் வெளியே. அப்போ தான் ஆண் ஆதிக்கம் அப்படிங்கிறத வந்து ஒழிக்க முடியும். நம்ம நாம் தான் 2 பேர்த்தையும் பெற்றெடுக்கிறோம். ஆணையும் நம்ம தான் பெற்றெடுக்கிறோம், பெண்ணையும் நம்ம தான் பெற்றெடுக்கிறோம். அப்போ நம்ம யார் மேலே குற்றம் சொல்கிறது? ஆண் ஆதிக்கம் அப்படிங்கிறது யாரை சொல்கிறது? யாரையும் நாம் சொல்லக்கூடாது. நம்மளுடைய உரிமைகளை நம்மளுடைய கடமைகளை நாம தான் வந்து வென்றெடுக்கணும். அதுக்கு நம்மளுடைய வரலாறு இருக்குது. நம்மளுடைய தோழர்கள்லாம் நிறைய தியாகம் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய வழியில் தான் நாம் நடத்தணும். அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கட்சி தோழர்கள்லாம் பெண்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. பெண் கருத்துக்கள், பெண்களை முன்வைக்க வேண்டும். அவர்களெல்லாம் பெண்களாக வந்து வெளியே வந்து நமக்கு கட்சியிலேருந்து பிரச்சனைகள் இருந்து, இப்போ நம்ம ஈரோடு மாவட்டத்திலலாம் எடுத்துட்டிங்கன்னா சத்தியமங்கலம், இப்போ நம்ம சத்தியமங்கலம் ஏரியாவில் பார்த்திங்கன்னா வீரப்பனால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நம்மளுடைய மல்லிகா தோழர், இங்கே இருக்கின்ற தோழரெல்லாம் பார்த்திங்கன்னா இரவு பகல் பார்க்காம மலையில் போய் அங்குள்ள பெண்கள், மலைவாழ் பெண்களுக்கு நம்மளுக்கு மொழி தெரியாது, அவங்க கன்னடம் பேசுவாங்க. அப்படிப்பட்ட அங்கே இருக்கின்ற பெண்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து மாநில தலைமையில் சொல்லி யானி ராஜா உள்பட எல்லாம் வந்து அவர்களுக்கு நிவாரணம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம ஒவ்வொரு விஷயங்களை எடுக்கணும். அப்படின்னா வெளியில் வந்தால் தான் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியும். அதனால் வந்து நம்மளுடைய மாதர் சங்கம் சார்பாக இருந்தாலும் சரி, மாணவர் மன்ற சார்பாக இருந்தாலும் சரி, விவசாய தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் எல்லாருமே வெளியில் வரணும். வெளியில் வந்தோம்னா தான் நம்மளுடைய உணர்வுகளை வெளியில் சொல்ல முடியும். அதே பார்த்திங்கன்னா விவசாய தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, விவசாயிக்கு இன்றைக்கி வந்து விவசாயிங்கிறோம். இன்றைக்கி டெல்லியில் நடந்த பார்த்திங்கன்னா மாநாடு, அந்த பிரச்சாரத்தில் பார்த்திங்கன்னா எத்தனை தோழர் உயிர் போயிருக்காங்க தெரியுங்களா? அப்படி எண்ணற்ற தோழர்கள், விவசாய தோழர்கள் உயிர் இருந்திருக்காங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம செய்தி தான் கேட்டுக்கிறோம். ஆனால் வெளியில் வந்து போராட்டங்கள் யாரும் வர்றதில்லை. அப்போ அந்த போராட்டம் அறிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த போராட்டத்தில் பெண்கள் நம்ம பங்கெடுத்துக்கணும். இன்றைக்கி நம்மளுடைய மார்ச் 18 பார்த்திங்கன்னா பெண்களுக்கு உண்டான வன்கொடுமைகள், பாலியல் தொந்தரவுக்கான ஒரு முயற்சியில் மாநில தழுவி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொல்லி மாநில குழு முடிவு பண்ணியிருக்கு. தேசிய குழுவிலேருந்து மாநில குழு முடிவு பண்ணியிருக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் தான் நடத்துகிறோம். சில மாவட்டங்கள் நடத்துகிறாங்க. இப்போ ஈரோடு வடக்குலையும் தெற்குலையும் வடக்குலையும் பார்த்திங்கன்னா நடத்த முடியல. ஏன்னா பர்மிஷன் இல்லை அப்படிங்கிறான். எங்கே பார்த்தாலும் ஊர் பொங்கல் திருவிழா. அப்போ அந்த பொங்கல் திருவிழாவை நாமளும் போய் கலந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி நிலமை. ஏன்னா அந்த சாமி சடங்கு சம்பிரதாயம் அப்படிங்கிற ஒரு இதழில் வந்து
பெண்கள் மூழ்கி போய் கொண்டு இருக்காங்க. அப்போ ஏன்னா நம்மளுடைய மூளை செலவுகளை எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க இந்த சாமி ஆசிரமம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தவ அப்படின்னா நம்மளுடைய சுய விமர்சனங்களை எல்லாம் மழுகி கொண்டே போயிட்டு இருக்குது. அப்போ நம்ம சாமி போனால் இப்போ நம்ம சாமிகிட்ட போய் நமக்கு வரத்தை கேட்டால் வரம் கொடுக்காது. எப்படி கொடுக்கும்? அது கல்லாகத்தான் நாம் வச்சுருக்கோம். நாம் தான் பால் ஊற்றுறோம், நாம் தான் மோர் ஊற்றுறோம், நாம் தான் அபிஷேகம் பண்ணுறோம், கிடாய் வெட்டுறோம், அதையும் நாம் தான் சாப்பிட்றோம். அப்போ சாமிக்கு நாம் எதை கொடுக்குறோம்? நாமளாக தான் செய்கிறோம். அப்போ நாமளாக செய்கிற போது இன்றைக்கி இருக்கின்ற நம்மளுடைய குழந்தைகளுக்கு வருங்காலத்தில் எப்படி நாம் பாதுகாப்பை சொல்லி கொடுக்குறது? நாமளும் போய் சாமியோட கூட்டிகிட்டு போய் குழந்தைகளுக்கு அபிஷேகத்தை பண்ணு, பாலை ஊற்று, மோரை ஊற்று, தயிரை ஊற்று அப்படின்னா நம்ம பிள்ளைங்களும் அதானே செய்வாங்க. அப்போது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு போகாமல் நம்மளுடைய கருத்துக்களை எல்லாம் பேசுவதற்கு, நம்மளுடைய வரலாற்றையிலே தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய மாணவ செல்வங்களை எல்லாம் அழைச்சிட்டு வரணும். அது மட்டும் இல்லாத போராட்டங்கள் நடத்துகின்ற இடத்துக்கு நம்மளைய பெண்களை குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போகணும். அப்போ தான் நம்மளுடைய ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற போது நம்மளுடைய வளர்ப்பு கரெக்டாக இருக்கும். நாம் ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் நம்ம எங்கே அமைப்புக்கு போகிறோமோ அந்த அமைப்புக்கு நம்ம பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரணும். அப்போ தான் அந்த பெண்கள் நம்ம இருக்கிற பாதையில் நம்மளுடைய குழந்தைகளும் பாதைக்கு சரியாக வருவாங்க. நாம் போனால் போதும், நம்ம பிள்ளை படிக்கட்டும். படிப்புன்னா நமக்கு என்ன மார்க்ஸியமாக அங்கே சொல்லித்தராங்க இல்லை. அவங்களுக்கு தேவை மார்க், 100க்கு 100 மார்க் வாங்கணும். என்னோடய பள்ளியில் இவ்வளோ மார்க் வாங்கிட்டாங்க மாணவர்கள், நாங்கள் முதலிடத்தில் இருக்கிறோம், என்னோடய பள்ளிக்கூடம் முதலிடத்தில் இருக்குது. இதைத்தானே சொல்லித்தர போகிறாங்க. மற்ற ஒரு இதை சொல்லித்தர போகிறது இல்லையே. ஒழுக்கு நடவடிக்கைகள் ஏதாவது சொல்லித்தர போகிறாங்களா? இல்லை. ஒரு மாணவர்கள் மதிப்பைத்தான் அவர்கள் நினைக்கிறார்களே தவிர மாணவர்களுடைய ஒழுக்கமும் பண்பும் அவர்களுடைய இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அந்த பசங்களால் போய் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவர்களுக்கு அங்கே எதிர்ப்பு கிடையாது, சொல்லித்தரக்கு ஆள் இல்லை. அப்போ நாம் என்ன பண்ணணும்? நம்மளுடைய குழந்தைகளை நம்ம இடத்துலேருந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்ம ஒரு பெண் தோழர்கள். அப்போ பெண்கள் என்ன அடிமை அப்படிங்கிறது நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். நாம் நம்மளுடைய இடங்களில் போய் நம்ம செயல்பாடுகளோடு இருந்தால் தான் நம்மளுடைய குழந்தைகளையும் இன்றைக்கு பாதுகாக்க முடியும். இன்றைக்கி எத்தனையோ பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கி இருக்கின்ற நம்மளுடைய பெண் குழந்தைகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா நடந்துட்டு இருக்குது. தினமும் பேப்பரில் பார்த்திங்கன்னா பேப்பரில் எல்லாமே ஆணாதிக்க ஆண்களுக்கு பெண் சிறு குழந்தைகள் இருந்து எப்படி சொல்கிறதுனே வாய் கூசுது நம்மளுக்கு. ஏன்னா நாம் ஒரு பிள்ளை பெற்றிருக்கிறோம், நம்ம பிள்ளைக்கு அதே நிலைமை தான் அப்படிங்கிற ஒரு நேரம் நம்ம மாதர் சங்கத்தில் இருக்கிற நம்மளுடைய தோழர்களுக்கு தான் அந்த உணர்வும் வரும். அப்படி இருக்கிற போது பெண்கள் ஒற்றுமையாக இருந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நம்மளுடைய பிள்ளைகளை வருங்காலத்தில் மாணவர், இளைஞர், விவசாயி, தொழிலாளர் வர்க்கம், எல்லா கலை இலக்கிய பெருமன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்புகளில் எல்லா குழந்தைகளையும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் கருத்தர்களுக்கு வாழ்த்துறை அனைத்து தோழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.